தெலுங்கு மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு டப்பிங் செய்யப்பட்ட பாடல் இது. 1994 வெளியான பாடல். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், அந்த தருணத்தில் வந்த தமிழ் பாடல்களை எல்லாம் ஓரங்கட்டி ஒரு மூலையில் உட்கார வைத்து விட்டது இந்த பாடல். தெலுங்கு திரைத்துறையில் பிரபலமான இசையமைப்பாளர்கள் இருவர், ராஜ் கோட்டி என்ற இருவரும் சேர்ந்து இசையமைத்த பாடல் இது. உலக அளவில் இந்த பாடல் மிகவும் ஹிட் ஆனது என்பதுதான் வியப்பிற்குரிய செய்தி. காரணம் அந்த வயலின் பிட்ஸ். யாருக்கும் தெரியாத இந்த சப்தத்தை எங்கிருந்து கண்டுபிடித்தார்கள் இந்த இருவரும் என்று கேட்டாரும் ஒரு இந்திய இசையமைப்பாளர். 94 மிகச்சிறந்த பாடல் அது என்று தேர்ந்தெடுக்கப்பட்டதாம் ஆந்திர அரசாங்கம். இந்த பாடலை நந்தி அவார்டு அந்த இசையமைப்பாளர்களுக்கு கிடைத்ததற்கு மிக முக்கியமான காரணம் இந்த பாடல். த கம்போசர் இஸ் த கிரேட்டஸ்ட் என்று கூறினார்களாம் அந்த அவார்டு தரும் பொழுது இந்த இசையமைப்பாளர்களுக்கு. திரைப்படத்தின் பெயர் ஹலோ பிரதர். தெலுங்கிலும் தமிழிலும் ஒரே டைட்டில் தான். மிக நல்ல நேரத்தில் இந்த திரைப்படத்திற்கு பூஜை போட்டிருந்திருக்க வேண்டும். கதை, திரைக்கதை, இயக்கம் எல்லாம் எப்படியோ, இசைக்காகவே இந்த படம் ஒரு ஓட்டம் ஓடியதாம். ஆந்திராவில் இந்த பாடல் திரையில் ஓடும் பொழுது தெலுங்கு மக்களுக்கு சொல்லவா வேண்டும், சற்றேறக்குறைய அனைத்து திரையரங்குகளிலும் ஒன்ஸ் மோர் கேட்கப்பட்டதாம். வேறு வழியின்றி தியேட்டர்காரர்களும் இந்த பாடலை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு காட்சிக்கும் திரையிட்டார்களாம். அந்த இருவர் இசையமைப்பாளர்கள் ராஜ் கோட்டி அவர்கள் இருவரும் யார் என்று பார்ப்போம் நேயர்களே. அந்த முதலாம் அவர் ராஜ் என்பவருடைய இயற்பெயர் தோட்டக்குரா சோமராஜ் என்பதே ஆகும். மற்றொருவர் கோட்டி என்பவருடைய இயற்பெயர் சாலூரி கோட்டீஸ்வரராவ். இருவரும் 1982 தான் சினிமா துறைக்கு வந்திருக்கின்றார்கள். அதற்கு முன்பு ஆல்பங்கள் தனியாக தயாரித்து விற்பனை செய்து வந்திருக்கின்றார்கள். ராஜ் கோட்டி இருவருமே ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லையாம். இருவருக்கும் வெஸ்டர்ன் இசை அத்துப்படி. இவர்களில் இரண்டாம் அவர் கோட்டி என்பவர் எஸ் ராஜேஸ்வர ராவ் என்கின்ற மிகப்பெரிய இசை ஜாம்பவானின் மகன் ஆவார் என்பது மிக முக்கியமான செய்தி. இங்கே பெரும்பாலும் சிரஞ்சீவி நடித்த ஆக்ஷன் படங்களுக்குத்தான் இசையமைத்திருக்கின்றார்கள். ரீரெக்கார்டிங் ஸ்பெஷலிஸ்ட் இருவருமே. இவர்களை இசையமைப்பாளர்களாக வைத்தால் தான் நான் திரைப்படத்திற்கு கால் ஷீட் கொடுப்பேன் என்று சிரஞ்சீவி சொல்லும் அளவிற்கு 82 95 வரை புகழ்பெற்று விளங்கி இருக்கின்றார்கள். தெலுங்கு, தமிழ் 2 மொழிகளிலும் இந்த பாடலை பாடியது SP பாலசுப்ரமணியமும் KS சித்ராவும் தான். தமிழ் மொழியில் இந்த பாடலை பாடிவிட்டு SP பாலசுப்ரமணியம் கூறிய ஒரு வார்த்தை, தெலுங்கில் இந்த பாடலை பாடும் பொழுது நான் எத்தனை இன்பத்தை நான் அனுபவித்தேனோ அதை விட அதிகமான இன்பத்தை உணர்ந்தேன் தமிழில் பாடும் பொழுது இந்த பாடலை என்றாராம் SPB. SPBக்கு இணையாக KS சித்ரா வெளுத்து கட்டி இருப்பார். மிக அழகாக பாடியிருப்பார் KS சித்ரா. மற்றொரு மிக விசேஷமான ஒரு செய்தி உண்டு நேயர்களே. AR ரஹ்மான் தமிழ் இசையில் புகழ் பெறுவதற்கு முன்னால் இந்த இரு இசையமைப்பாளர்களுக்கும் கீபோர்ட் புரோகிராமிங் செய்து கொடுத்திருக்கின்றார் என்பது ஒரு முக்கிய செய்தி. இந்த இருவரில் ராஜ் என்பவர் சோமராஜ் என்பவர் விதம் விதமாக மெட்டுக்கள் அமைப்பதில் வல்லவராம். அதை சீக்வென்ஸ் செய்து ப்ரொமோட் செய்வதுதான் கோட்டியின் பணியாம், அதாவது கோட்டீஸ்வரராவின் பணியாம். ஒரு ட்வின்ஸ் சிப்ளிங் என்பார்களே, அதுபோல உடன்பிறப்புகள் போலதான் எங்கும் செல்வார்களாம் வருவார்களாம். ஒருவரை மட்டும் யாராவது பாராட்டி பேசிவிட்டால் பாராட்டப்படுபவருக்கு கோபம் வந்து விடுமாம். அவரையும் பாராட்டி பேசுங்கள் என்பாராம். திரைப்படத்தின் தயாரிப்பு பணிகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே தெலுங்கிலும் தமிழிலும் ஒரே நேரத்தில் வெளியிடப்பட வேண்டும் இந்த திரைப்படம் என்ற நோக்கில்தான் ஆரம்பித்திருக்கின்றார்கள். தெலுங்கு, தமிழ் டப்பிங் செய்யப்படும் 2 பாடல்களும் ஒரே ரெக்கார்டிங் தியேட்டரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த பாடலை பதிவு செய்யும் பொழுது ஒரு திருவிழாவில் எக்ஸிபிஷனை பார்ப்பது போல் இருந்ததாம். பாடலை பாடியது SPB தான். இருப்பினும் இந்த பாடலுக்கு ட்ராக் பாடியது மனோ என்கின்றார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. இத்தனைக்கும் மனோ அப்பொழுது ஒரு பிரபலமான பாடகராக விளங்கி கொண்டிருந்தார். பாடல் வரிகளை தமிழுக்காக எழுதியது சாட்சாத் வைரமுத்து தான். தெலுங்கு வெர்ஷனில் கூட அர்த்தங்கள் வேறு இருக்குமாம், தமிழில் வேறு இருக்குமாம். ஹீரோ ஹீரோயின் இருவரும் நடனமாடும் பொழுது உதட்ட அசைவுகள் மாறி போனதற்கு அதுவே காரணம் என்கின்றார்கள். கண்ணோடு அடிக்குது மேளம்,
நாகார்ஜுனாவும் சௌந்தர்யாவும் தான் இந்த பாடல் காட்சிக்கு நடனமாடுகிறார்கள் என்பதை சொல்லவும் வேண்டுமா என்ன? காரியோகிராஃபி இஷ்டத்திற்கு எடுத்தார்களாம், எடிட்டிங்கில் பார்த்துக் கொள்ளலாம் என்று. எது எப்படியோ அவுட்புட் மிக பிரம்மாண்டமாக அமைந்தது. அதற்கும் மிக முக்கியமான காரணம் இந்த பாடல் அமைக்கப்பட்ட விதம். சினிமா இலக்கணத்தை அத்துப்படியாக படித்தவர்கள் எடிட்டிங் ஆர்டிஸ்டை மிகவும் பாராட்டுகிறார்கள். இந்த பாடலை பொறுத்தவரையில் கே ரவீந்திர பாபு என்பவர் தான் எடிட் செய்திருக்கின்றார் ஒட்டுமொத்த திரைப்படத்தையும், குறிப்பாக இந்த பாடலை. இந்த பாடல் காட்சிகள் மிக சிறப்பாக வந்ததற்கு முக்கியமான காரணம் கே ரவீந்திர பாபு தான் என்றாராம் திரைப்படத்தினுடைய இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதி இயக்கிய E.B.B. சத்யநாராயணா என்பவர், K.L. நாராயணா என்பவர் தான் திரைப்படத்தை தயாரித்தார். ஜாக்கி சான் 1992 நடித்து வெளியான ட்வின் டிராகன்ஸ் என்ற திரைப்படத்தினுடைய தழுவல் தான் இந்த திரைப்படம் என்று கூறப்படுகிறது. மற்றொரு முக்கிய செய்தி என்னவென்றால், தெலுங்கில் இந்த திரைப்படம் வருவதற்கு முன்பே வங்காள மொழியில் இந்த திரைப்படம் வந்துவிட்டது. அதன் பிறகுதான் தெலுங்கில் எடுத்திருக்கின்றார்கள். ஹிந்தி மொழியிலும் கூட ஜூத்வா என்ற பெயரில் 2 முறை இந்த திரைப்படம் வெளியாகி இருக்கின்றது. அவைகள் அனைத்தும் ரீமேக் தானே ஒழிய டப்பிங் அல்ல. தமிழில் மட்டுமே டப் செய்யப்பட்டது தெலுங்கில் இருந்து இந்த திரைப்படம். இந்த பாடல் பதிவின் பொழுது பணியாற்றிய இசைக்கலைஞர்கள், அதாவது தென்னிந்திய திரைப்பட இசைக்கலைஞர்கள் கூறிய ஒரு வார்த்தை, இந்த பாடலினுடைய ஹீரோ யார் என்றால் அது வயலின் தான். அதிலும் அந்த நோட்டேஷன் மிக சிறப்பாக அமைத்திருப்பார்கள் இசையமைப்பாளர்கள். அந்த நோட்ஸை முதலில் ஸ்ட்ரிங்ஸ் வாத்தியத்தை கொண்டுதான் முயற்சித்தார்களாம். அதன் பிறகுதான் அந்த சப்தம் வயலினுக்கு மாற்றப்பட்டது. த ரெலவெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் வயலின், செல்லோ என்ற இசைக்கருவியும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஹலோ பிரதர்ஸ் என்கின்ற இந்த திரைப்படம் வெளியிடப்படுவதற்கு முன்பே இந்த பாடல் வெளியாகிவிட்டது. இந்த பாடலே அந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய விளம்பரத்தை தேடி தந்தது என்கின்றார்கள். பாடலை கேட்டுவிட்ட ஹீரோ நாகார்ஜுனா குஷியாகிவிட்டாராம். இசை அமைப்பாளர்களை அழைத்து வானுயர புகழ்ந்திருக்கின்றார் நாகார்ஜுனா. தமிழ் தெலுங்கு 2 சினிமா உலகங்களும் கைகோர்த்து கொண்டு இந்த பாடலை கொண்டாடியது என்று சொல்லலாம். தென்னிந்திய சினிமாவின் ஜூனியர் ஆர்டிஸ்ட், குறிப்பாக நடன கலைஞர்கள் மிக அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டவராம் இந்த நடன காட்சிக்காக. மற்றொரு உபரி செய்தி ஒன்று உண்டு நேயர்களே. நாகார்ஜுனா ஹீரோவாக நடிக்கும் திரைப்படம் என்றாலே ஜூனியர் ஆர்டிஸ்டுகளுக்கு நிறைய சம்பளம் கிடைக்குமாம். அதற்காகவே நடன காட்சிகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று தயாரிப்பாளர்களுக்கு கண்டிஷன் போட்டு விடுவாராம் நாகார்ஜுனா. எது எப்படியா நேயர்களே, இந்த பாடலை கம்போஸ் செய்த அந்த 2 இசையமைப்பாளர்களுக்கும் மிகவும் பொன்னான நேரமாக அமைந்தது. ஆனாலும் இருவரில் ராஜ் என்பவர், அதாவது முதல் இசையமைப்பாளர் கூறிய வார்த்தை, இதைவிட மிகச்சிறந்த பாடல்கள் எத்தனையோ பாடல்களை நாங்கள் கம்போஸ் செய்திருக்கின்றோம், அவைகளுக்கெல்லாம் கிடைக்காத புகழ் இந்த பாடலுக்கு வந்ததுதான் எங்களுக்கு மிகவும் வியப்பாக இருக்கின்றது என்றாராம். திரைப்பட பாடல்களை இமிட்டேட் செய்து இசைக்குழு நடத்தும் தமிழ் தெலுங்கு 2 மொழிக்காரர்களுக்கும் இது இந்த பாடலும் மிகப்பெரிய சேலஞ்சாக விளங்கியதாம். குரல்களில் குழப்பமில்லை, பாடிவிடலாம். ஆனால் பாடலில் உள்ளது போலவே இசைக்கருவிகளை வாசிப்பது தான் மிகவும் சிரமம் என்று கூறினார்கள் தமிழ்நாட்டில் இசைக்குழு ஆர்கெஸ்ட்ரா நடத்துபவர்கள். இந்த பாடலில் உள்ள நுணுக்கங்களை அறிந்து கொள்வதற்கு முன்னோட்டமாக அவர்களிடம் தான் நான் முதலில் விசாரித்தேன். ஏன் இத்தனை பில்டப் இந்த பாடலுக்கு என்று கூட நினைக்கலாம் நேயர்களே. அதுவும் 30 வருடங்களுக்கு முன் வெளிவந்த பாடல், ஒரு டப்பிங் பாடல், இதற்கு இத்தனை அர்ச்சனைகளா என்று கூட நினைக்கலாம். என்னுடைய பதில், எனது மகேந்திரன் குளோபல் டிவி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்த பொழுதே இந்த பாடலை பற்றி ஒரு வீடியோ பதிவிட்டே ஆக வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இன்று நான் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த பொழுது இந்த பாடல் திரையில் ஓடியது. உடனே தகவல்களை சேகரித்து விட்டு இந்த வீடியோவை பதிவிட்டு விட்டேன். தானே அருமையான இந்த பாடலை தந்த, இந்த பாடலுக்கு மெட்டமைத்த ராஜ் கோட்டி என்கின்ற இந்த 2 இசையமைப்பாளர்களும்
1995 பிரிந்து போய் தனித்தனியே இசையமைக்க ஆரம்பித்தார்கள் என்பதுதான் புரியாத புதிராக உள்ளது. அதைவிட மிக முக்கியமான வருத்தமான ஒரு செய்தி என்னவென்றால், ராஜ் என்கின்ற அந்த முதலாம் இசையமைப்பாளர் தன்னுடைய 68வது வயதில் 2023 இந்த மண்ணை விட்டு மறைந்தார் என்பதுதான். அவரது உடல் இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் அவர் தெலுங்கு மற்றும் தமிழ் இசைத்துறைக்கு தந்த படைப்புகள் அழியாத பொக்கிஷங்களாக என்றும் நிலைத்து நிற்கும். நன்றி நேயர்களே. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம்.